இப்ப பல ஏடிஎம்கேல இருந்து அமைச்சர்கள் வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகேக்கு. அது ஒரு சில பார்த்தா நன்மைன்னு சொல்லலாம், ஒரு சில பார்த்தா வந்து நிறைய ஜாயின் பண்ற அத்தனை அமைச்சர்களுக்கும் அவங்க மேல ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அப்படின்றது மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்கு. இந்த சமயத்துல வந்து விஜயபாஸ்கர் அண்ணா வந்து டிவிகேல ஜாயின் பண்ணது வந்து பலமா பாக்குறீங்களா இல்லைன்னா பலவீனமா பாக்குறீங்களா? இல்ல, இதுல பலம் பலவீனத்தை தாண்டி வந்து ஒரு, ஏன்னா அவர் மேலேயும் ஒரு வழக்கு இருக்குன்றாங்க இந்த மாதிரி. ஆமா இருக்கு அவர் மேலேயும் குட்கா வழக்கு இருக்கு, சில வழக்குகள் இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சிக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது டிவிகே வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவில இது வரலையும் யாரும் பண்ணாம ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வருஷத்துலயே வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட கரிஸ்மாட்டிக், அவரோட அந்த ஒருத்தருக்காக வந்து வந்த சப்போர்ட்ல அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இன் ஃபியூச்சர் அந்த கட்சி வந்து வேற வேற இன்னும் பல ஆண்டுகள் வந்து கடந்து போக வேண்டிய சூழல் இருக்குன்னா, அந்த கட்சியோட அடிப்படை அந்த கீழ்த்தட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு இருக்கிற மாதிரி தாவேகாவுக்கு இல்லை. புரியுதா? இந்த ஓட்டுகள் இன்னைக்கு 1,72,00,000 ஓட்டுன்றது அந்த ஒருத்தருக்காக, விஜய் என்ற ஒரு தனி மனிதருக்காக விழுந்த ஓட்டுகள். இதை இப்படியே தொடருமா அப்படின்னா அது நடக்காது. அப்ப அந்த கட்சியை இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பில்ட் பண்ற ஒரு இடத்துக்கு அந்த கட்சி நகரணும். அப்போ அதுக்கு என்ன நடக்குதுன்னா, இப்ப அதே இந்த மாதிரி ஒரு அதிரிபதிரியான ஒரு வெற்றியை ஒரு கட்சி பெறும்போது ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் பலவீனம் அடையும் போது இயல்பாவே அங்கிருந்து தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி ஒரு அந்த கட்சியை நோக்கி நகர்றது இயல்பு. ஒரு கேள்வி இருக்கு, ஒருவேளை கேஸ் இருக்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு வந்துட்டால் நம்ம அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கா? அந்த மாதிரி இல்லைன்னா டிஎம்கே குற்றச்சாட்டுற மாதிரி வந்து இதுல ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கா? ஏன்னா இல்ல வலுக்கட்டாயமா வர வைக்கப்பட்டிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எதிர்கட்சிக்காரங்க குற்றமா சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, நீ கேட்கறது கரெக்ட். இப்ப வந்து குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ குதிரை பேரம் நடக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டிங்கிறது அது 118 தாண்டி 120 இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் மினிஸ்ட்ரியிலே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குதிரை பேரத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஷார்ட்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்ற இதை வந்து ஏத்துக்கலாம். அவங்க நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இன்கேஸ் வந்து ஒரு உதயநிதி சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேக்கப் கீப்பே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எங்க கவுந்துருமோன்ற பயத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எதிர்கட்சிகள் வழக்கமா சொல்றது. அது திமுக மாதிரி வந்தீங்கன்னா அந்த தோல்வி இன்னும் வந்து அவங்க ஜீரணிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா இப்ப இதே இடத்துல வந்து பொதுவாவே வந்து அதிமுக திமுக அதிமுகன்னு மாறி மாறி தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த தடவை அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிதற்றலோ ஒரு இந்த ஓலமோ வந்து வந்திருக்காது. பட் ஒரு புது கட்சி வந்து நம்மளை வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா ஒரு ஒரு டிஸ்மேண்டில் பண்ண மாதிரியான ஒரு அதிரிபதிரியான வெற்றி அடைஞ்சு வரும்போது அவங்களால இன்னமும் அது ஏத்துக்க முடியல. இப்ப அதனாலதான் வந்து அதிமுக திமுக எல்லாம் கூட்டணி சேர்றதுக்கு இவர் எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்குறது கூட ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் முயற்சி பண்ணது அதோட வெளிப்பாடு தான். அப்ப இவங்க நீங்க கேட்கிற உதயநிதி மாதிரி ஆட்கள் சொல்றது வந்து சொல்லதான் ஆகணும். ஏன்னா அவங்க எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க, எதிர்கட்சியா இருக்காங்க, எதிர்வினை ஆற்றணும், இந்த கட்சியோட செயல்பாடுகளை எதிர்த்து விமர்சனம் பண்ணணும். அப்பதான் மக்கள் தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிற மக்களை ஒன்று திரட்டணுங்கிற அந்த நோக்கத்துல இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இப்ப விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ நம்ம இவரு செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜா இருக்கட்டும் இல்ல MC சம்பத்தா இருக்கட்டும், இப்படி வந்து சேர்ற அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் அந்த பாயிண்டையும் நான் மறுக்கல. அவங்கள தன் மீது இருக்கிற வழக்குகள் அது தனக்கு இருக்கிற அந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்னா ரூலிங் பார்ட்டியில இருந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையும் வந்திருக்கலாம். அதை நம்ம மறுக்க இல்லை. ஆனா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட்ல இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து ரொம்ப சிதிலம் அடைந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல இதை அடுத்து இதோட ஃபியூச்சர் என்னவா இருக்குங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எல்லாம் தோண்டிருச்சு. இப்ப ஏன்னா நாளுக்கு நாள் அது குறைஞ்ச ரொம்ப சுருங்கிக்கிட்டே வரும்போது அப்ப நம்ம மீதம் இருக்கிற அரசியல் வாழ்க்கையை வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு போனோம்னா அப்போ அப்கமிங்ல இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு கட்சியில போய் நம்ம ஐக்கியம் ஆயிட்டோம்னா நமக்கு அரசியல் எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லயும் வரலாம். இது இப்படித்தான் நடந்திருக்கு. மேலும் இதுல குதிரை பேரம்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஏன்னா குதிரை பேரம் பண்ண வேண்டிய இடத்துல தாவேக்கா இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 120ல இருக்காங்க. கரண்ட்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7 இடைத்தேர்தல் இருக்கு. இப்போ இடைத்தேர்தல் வந்தாலே அவங்க ஃபில்ஃபில் ஆயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பல கோடிகளை கொட்டி கொடுத்து ஆட்களை வாங்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. இதை யாரு செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னா அதிமுக திமுக வந்து அந்த இடத்துல இருக்காங்க.
ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் போற கல்யாண வீடா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், ஒரு 6 மாதத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 3 மாதத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், எப்போது வேண்டுமானாலும் எலெக்ஷன் வரலாம், தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியை கவிக்கிறதுக்கு வந்து சூது நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு ஒரு 8-10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தலைமறைவாலாம் இருக்காங்க. இப்ப நீ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேரத்தை யார் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கிறது பொதுவா மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? ஒரு 6 மாசத்துல ஒரு ஆட்சியை கவிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? சாத்திய கூறுகள்னு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவங்க முயற்சி பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுல இதே மாதிரியே தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் திடீர்னு வந்து எடப்பாடியார் வந்து சிஎம் ஆனது அப்பயும் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 3 மாசத்துல ஆட்சி கவுத்துருவோம், எடப்பாடியாரால ரொம்ப நாள சஸ்டெயின் பண்ண முடியாது, ஆனா அவர் தாராளமா ஒரு 5 வருஷம் நடத்திட்டு போயிருக்காரு. அந்த பேட்டர்னை இங்க ட்ரை பண்ணல. இல்ல அதாவது இதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. இல்ல உள்கூத்து வெளிக்கூத்தெல்லாம் இல்ல, டைரக்டாவே தான் இருக்கு. எடப்பாடி இருந்தது வந்து ஷார்ட்ல இருந்தார். அன்னைக்கு எம்எல்ஏஸ் அவருக்கு கம்மி. ஏன்னா டிடிவி கிட்ட ஒரு 18 பேர் போயிட்டாங்க, இவரு ஓபிஎஸ் கிட்ட வந்து ஒரு 11 பேர் போயிட்டாங்க. அன்னைக்கு ஷார்ட்ல இருந்தாரு. அப்போ வந்து அந்த 11 பேர் ஓபிஎஸ் நேர் எதிர் திசையில இருந்ததுனால அவர் வந்து ஆட்சி கவலக்கூடிய சூழல்ல இருந்தது. அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது ஓபிஎஸ் தான் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் ரன் அன்னைக்கு வந்து அவங்க ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்க, விட்டாங்க. பட் இங்கே வந்து எப்படின்னா 120 இருக்கு இவங்களுக்கு, மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்ட். ஏன்னா கூட்டணி கட்சி வந்து மினிஸ்ட்ரியிலே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க எந்த இதுவுமே இல்லை. ஆனா இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, இப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமான்னா அதுவும் இப்ப முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சி எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. அப்ப இவங்க என்னன்னா இன்னொரு 4 மாதம் கழித்து வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்ப கொண்டு வரும்போது தாவேகா எம்எல்ஏஸ்ல இருந்து ஒரு 5 பேரையோ இல்ல 10 பேரையோ இவங்க வந்து ஒரு விலை கொடுத்து வாங்கி அவங்க வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்புல எதிரா செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்சி கவலக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. சோ அதுக்கான முயற்சியை பண்ணி தான் இன்னைக்கு இந்த இப்ப எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், அவர் செந்தில் பாலாஜி எல்லாம் இன்னைக்கு தலைமறைவா இருக்காரு. சோ அந்த முயற்சியை திமுக பண்ணுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே சரிதான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து நம்மளோட அமைச்சரவையில இருக்காங்க. அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் மந்திரி பதவியும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் வன்னியரசு பாத்தீங்கன்னா திமுக அகேன்ஸ்டாவும் அறிக்கை கொடுக்குறாரு, கூட்டணி ஆட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம திருமாவளவன் அண்ணன் பாத்தீங்கன்னா, நான் இன்னும் டிஎம்கே வந்து நாங்க எடுத்துக்கல, எங்களுக்கு அவங்களோட நட்புணர்வு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வருது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இவங்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாக்கெடுப்பு வரும்போது அவங்க மனநிலை என்னவா இருக்கும்? இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எப்படி இதை பார்க்க முடியும்? பண்ண திருமாவளவன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வந்து அவர்கிட்ட ஒரு நிறைய குழப்பமான ஒரு மனநிலையில தான் அவர் இருக்காரு. அவர் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப நேத்து விருது வழங்கும் விழால கூட பாத்தீங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. திருப்பி நேற்று ஈவினிங்கோ இன்னைக்கு மார்னிங்கோ வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட எங்களுக்கு நட்பு இன்னும் தொடருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப இதே மாதிரி என்னன்னா அவர் வந்து ஒரு ரெட்டை நிலைப்பாட்டுல இருக்காரு. அதுக்கு நான் எப்படி அதை பாக்குறேன்னா ஒரு உளவியல் ரீதியா கூட சிக்கல் இருக்காதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதுல வந்து மினிஸ்ட்ரியில அவர் வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் எம்பியா இருக்கும்போது கூட காட்டுமன்னார் கோயில்ல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணாரு. அந்த வகையில வந்து ஒரு அரசியல் ஒரு நன்கு ஒரு உணர்ந்த ஒரு அரசியல்வாதியா அது முன்கூட்டியே டிசைட் பண்ணியிருக்காரு. அது கரெக்ட். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையோ அவர் யாரு தடுத்தாங்களோ எந்த சக்தி அவரை தடுத்துச்சோ தெரியல, பின்வாங்கிட்டாரு. ஆனா திருப்பி இப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா தாவேகா முதல்ல ஜெயிக்காதுன்னு அவர் தான் சொன்னாரு. ஜெயிக்கா அப்படி அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அதுல விசிகாவும் இடம்பெறும், விசிகாவோட உறுப்பினரும் வந்து மினிஸ்டர் ஆவார்னு அவர் எதிர்பார்க்கல. அப்போ திருப்பி இப்ப பார்த்தோம்னா விசிகாவோட அரசியல் வரலாற்றுல முதல் தடவையா ஒரு மந்திரி சபையில இடம் பிடிச்சு ஒரு அமைச்சராக இருக்காரு. அந்த வாய்ப்பு மரியாதைக்குரிய வன்னியரசு கிடைச்சிருக்கு. இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு, ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறதான் அவங்களோட கொள்கை முழக்கமே. அது இன்னைக்கு அந்த கனவை வந்து மாண்புமிகு முதல்வர்கள் வந்து உறுதியாக்கியிருக்காரு, அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த நிலையை அடைஞ்சிடுச்சு அந்த கட்சி. அந்த கட்சியில இருக்கிற அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டாடுறான், மேல இருக்கிற ஒரு சிலரை தவிர. அப்போ அந்த இடத்த வந்து ஒரு நீட் அண்ட் கிளீனா அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொண்டுட்டு போகாம ஒரு முதல் நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட், அடுத்த நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவரோட ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஒரு அப்பப்போ ஒரு அட்டாக் கொடுக்குற மாதிரி,
அப்பப்போ நாங்க வந்து இல்ல போனாலும் போயிடுவோம், ஏன் நாங்க இப்ப வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு சில கேள்விகளை, அதாவது ஒரு நிருபர் கேட்கிற மாதிரி ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இதை தாவேக்காவோ இல்ல தாவேக்காவோட தலைவர் முதல்வர் அவர்களோ இதை ரசிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க, மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இன்னொன்னு சொல்லணும்னா இப்ப இருக்கிற இந்த மினிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்றவர் வெண்ணியரசு அவர்கள். ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப ஒரு சிரத்தை எடுத்து ஒரு 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 உணர்வுபூர்வமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்க வந்து கொண்டாடணும். அதை விட்டு டெய்லி டெய்லி வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரியும், அப்ப இவங்க பின்னாடி ஒரு பக்கம் திமுக தலைவர் 3 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல கவுந்துரும், எப்ப வேணா எலெக்ஷன் வந்தாலும் சொல்றது, அப்புறம் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து ஏன் நம்ம வாபஸ் வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், நாங்க இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு கிடையாது. மக்களை வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி வந்து இப்படி ஒரு குழப்பமான நிலையை இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. இப்ப மத்த கூட்டணி கட்சியெல்லாம் தெளிவான டெசிஷன். காங்கிரஸ் வந்தாங்க, நாங்க திமுகவோட இல்ல, கூட்டணி சேர்ந்துட்டா திமுக எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு கூட்டணியில திமுகவுக்கு எதிர்நிலை எடுத்து ஆட்சியை கைப்பற்றின ஒரு கட்சி ஒரு ஆட்சியில பங்கெடுத்து மினிஸ்டர் ஆயிட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியோட எப்படி நட்பில் தொடர்புல இருக்க முடியும், கூட்டணியில் இருக்க முடியும்? இந்த நிலைப்பாடு எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? இது ஒரு சாதாரணமான ஒரு கீழ் மட்டத்துல இருக்க ஒரு தொண்டனுக்கு கூட இது புரியுமே. அப்ப இந்த விசிகா தொண்டர்கள் என்ன மனநிலையை எடுத்துக்குவாங்க? இப்ப நம்ம வந்து தாவேகா கூட்டணியில் இருக்கோமா, திமுக கூட்டணியில இருக்கோமான்னு எந்த மனநிலையில அவங்க எடுத்துக்குவாங்க? அப்ப இந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து நேத்தி ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, மதியம் ஒண்ணு, காலையில ஒண்ணு, நானும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறது அவரோட அரசியல் நீண்ட கால ஒரு அரசியல் அனுபவத்துக்கு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைங்கிறது என்னோட கருத்து.